வெல்கம் டு காத்து சமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் தொக்கு பண்ண போறோங்க. வாங்க பாப்போம். அதுக்கு தேவையான அளவு சிக்கன் என்ன எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1 kg சிக்கன் வச்சிருக்கிறேன். அப்புறமா ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தக்காளியும் ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க பாப்போம். இப்போ ஒரு பேன்ல நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பாருங்க 2 அந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை இவ்வளவும் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் அப்படி பொரியட்டு. அப்புறமா அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்க்க போறேன். இதை நல்லா பொன்னிறமாவது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இனி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இனி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இது கூட 2 ஸ்பூனு கொத்தமல்லி பொடி, அப்புறமா ஒரு 2 ஸ்பூனு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுடுங்க மிளகாத்தூள் பொடி, அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா. உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கணும், இல்லை 1/2 ஸ்பூன் போட்டாலும் போதும். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ கொத்தமல்லி பொடி, மிளகா பொடியெல்லாம் நல்லா வதங்கிட்டு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளி பழத்தை சேர்த்துவோம். ஒரு 3 பெரிய தக்காளியில் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கியாச்சு. இனி இது கூட நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இனி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இந்த சிக்கனை நல்லா பிரட்டியாச்சு. இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நான் கல் உப்பு சேர்த்துக்குவேன். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடுங்க. இனி மூடி போட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதே கொஞ்சம் தண்ணி ஊறும். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். மூடி போட்டு நல்லா வேக வச்சிருவோம். அப்படியே ஒரு கிண்டி கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, சூப்பராக வெந்து வருது. அந்த தண்ணியெல்லாம் ஊறி எடுத்து இனி நம்ம இதை என்ன செய்யணும், ஓப்பன்லேயே நம்ம கொஞ்சம் நல்லா வத்த விடணும். வத்தி வரட்டி வந்தாச்சுன்னா சரியாயிடும். ஓகேங்க. இப்போ தொக்கு நல்லா வறண்டு வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம இது கூட ஒரு பச்சை மிளகு நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுருவோம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இனி கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் கட் பண்ணி பொடிசாக சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி தொக்கு, சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்குது. அழகாக நல்ல வாசனையாக இல்லை. நான் இதில் காஷ்மீர் சில்லியோ கலரிங் எதுவுமே சேர்க்கல. ஒரிஜினல் ஆட்டு செஞ்சது தாங்க. இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான தொக்கு. இது வெறும் சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரச சாதத்துக்கூடையும் நம்ம தொட்டுக்கிறதுக்கும் இது எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம ஒரு 1/2 ஹவரில் முடிக்கக்கூடியது தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.